ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷி கிச்சன். இப்போ வெஜிடபிள் மஷ்ரூம் வச்சு ஸ்ப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். இது நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ பாசுமதி அரிசி ஒரு 3/4 பதத்துக்கு வெந்த பிறகு வடிச்சிட்டு ஆற வச்சுருக்குறோம். இப்போ 1.5 அழகு பாசுமதி அரிசி, 150 ml வந்து நெய், முந்திரி வந்து இதே போல் தூள் பண்ணி போட்டுக்கலாம். முந்திரி வந்து செவந்து வந்ததும் அடுத்தது ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெஜிடபிள்லாம் கேரட், பீன்ஸ், குடமிளகாய், காளான் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம கைப்பிடியில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை எடுத்துக்கணும். இப்போ ஆனியன் வந்து நல்லா இந்த மாதிரி விதைங்க வந்த பிறகு நம்ம எல்லா வெஜிடபிளும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இதில் தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்ல. நல்லா டம் போட்டு மூடி நல்லா விதங்கினாலே விதங்கிடும். அந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரே ஒரு பச்சை மிளகா, நம்ம ஒரு பச்சை மிளகா 4 கட் பண்ணியும் போட்டுக்கலாம். தேவையான சால்ட், மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன், இப்போ நல்லா கிளறிட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுடுவோம். மிளகு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கிளறிட்டு பிளேட் போட்டு மீடியமில் வச்சு நல்லா குக் ஆகணும். அதிலே வெஜிடபிள்லாம் நல்லா வெந்துடும். இப்போ திறந்துட்டு கிளறி விடலாம். இப்போது டொமேட்டோ சாஸ் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன், இப்போ பாருங்கள் நல்லா வெஜிடபிள்லாம் நல்லா வெந்துடுது. இப்போது நம்ம பாசுமதி ரைஸ் சாதம் வடித்து வச்சுக்கிறோம் பார்த்திங்க, அது இதில் கலந்துடலாம். கலந்துட்டு நல்லா கிளறி விடலாம். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். குழஞ்சிட்டா நமக்கு
நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி 3/4 பதத்துக்கு வெந்ததும் நம்ம ரைஸ் எடுத்து வடிச்சிடணும். ஏன்னா இந்த ஹீட்லேயே நல்லா நமக்கு சாஃப்டாகிடும். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம சுட சுட சாப்பிட்டோம்னா, கூட சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். இப்போது ரெடி ஆகிடுது. இதை நம்ம எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா இந்த ஹீட்டு வந்து அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவுடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.